ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருன்னு சொன்ன அந்த ஏர்லி மார்னிங்கில் நானும் ஜெசிபுரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிரியா போயிட்டுருக்கேன். ஸோ ஜெசிபுரம் பார்த்தீங்கன்னா வவுனியாலேருந்து வந்துருக்காரு, நான் வந்து மண்ணாலேருந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாலும் வந்துருக்காரு, அதாவது காயல் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஜெயஸ் அண்ணா வந்துருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பைக் ரைட் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்களோட பைக்கை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாளாக போகுது. ஸோ இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா காரில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே கண்டி பதிலெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சிகிரியா வந்துருக்காங்க. ஸோ சிகிரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பைக் ரைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் எங்களோட பைக்கை வந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கிறோம். ஸோ நானும் ஜெசிபுரம் இந்தியா பொண்ணேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்காக வந்து நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன வந்து கன்னியாகுமரியில் சென்ட் ஆஃப் பண்ணி வச்சான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பைக் அப்படியே கொடுத்துட்டு காரில் அப்படியே அவங்களோட ஒரு 2 நாள் ட்ரிப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வருவோம்னு சொல்லி தான் பிளான். ஸோ இப்போ எங்கே போயிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாட்டு ஜங்ஷன்கிட்ட வந்துட்டேன். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்துட்டு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து. ஸோ அப்படியே இந்த மடுமாதாவை வழிபட்டுட்டு போகிறது நம்மளோட வளமை. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருக்கு அதேமாதிரி. இப்போ அடுத்த பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் வந்த 3 ஸ்டேஷன்லேயும் பெட்ரோல் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி முருங்கனில் பெட்ரோல், அதே மாதிரி நாட்டாலையும் பெட்ரோல் இல்லை. இப்போ இங்கே அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும். பெட்ரோலும் மட்டுக்கு மட்டும் இருக்குது, ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 இதில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் பெட்ரோல் அடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 லிட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் முதலியார்குளம் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:45 ஆகிட்டுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அங்கேருந்து வாரதுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகிட்டுது. சரியா 6 மணிக்கு வந்துட்டேன் ஜெசிபுரம் சொன்ன மாதிரி. ஸோ ஜெசிபுரம் நான் நைட்டு காய்ச்சிருந்தேன். ஸோ 2 பார்த்தீங்கன்னா ஜெசிக்கு வவுனியாலேருந்து இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கிலோமீட்டர் அப்படி தான் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து 75 கிலோமீட்டர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4:40 தான் நான் அங்கேருந்து வலிக்கிட்டேன். ஸோ இப்போ சரியாக 6 மணிக்கு வந்தாச்சு மதவாச்சி. ஸோ மதவாச்சி வந்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே ஜெசிபுரம் வந்துட்டான்னு சொல்லி தெரியல, கால் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி என்ன கட்டம் சொல்லி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 கிலோமீட்டர் சரியாக வந்திருக்கிறேன். வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் 75 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட கூகுள் மேப்பில் போட்ட மாதிரியே டைம் எடுத்துருக்கு. 1 மணித்தேலம் 20 நிமிஷம் தான் எடுத்துருக்கு, ஆனால் 25 நிமிஷம் போட்டிருக்கு. டைம் பார்த்திங்க அப்படி சொன்னால் 6:23. ஸோ மழையும் வர மாதிரி இருக்குது கிளைமேட்டை பார்த்தா. இதில் பாருங்கள் ஜெசிபுரம் லைவ் லொக்கேஷன் அனுப்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட வவுனியாலேருந்து 60 தான் வந்துட்டுது. கிட்டத்தட்ட ஒரு மதாஜிலேருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா நல்ல சொஃப்டாகவே இருக்குது ஜெசிபுரோட பைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டிட்டுது. 1,63,340 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. பைக் நல்ல சாஃப்டாக இருக்கும். மேலே பைக் புதுசாக எடுத்தால் எப்படி அந்த சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. மேலே பெரிய விஷயம். அந்தரமா இருக்கா? இல்லை இல்லைவா, கொஞ்சம் பாரம் இன்னைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் நல்ல சாஃப்டாக இருக்குது பைக்கு. எந்த கொஞ்சம் இதாக இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சிலேட்டர் இருக்கமாக இருக்கும். உலாந்துலா ஓ கப்செட் மாதிரி தெரியாது. இப்போ மதவாஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு ஒரு பொலிஸ் ஒரு ஆள் போனார். படிய ஆள் ஃபோன் வச்சுட்டு போகிறாரு, அப்படியே ஹெல்மெட்டுக்கு ஃபோனை வச்சு. இதெல்லாம் என்னதான் சொல்கிறது, கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு நான் எடுக்கலை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கே போயிட்டார். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறக்கு அமர்த்தும் போது அவர் நியாயமானதெல்லாம் போயிட்டார். குற்றங்களை தடுக்கிற இப்போ பொலிஸே இந்த மாதிரி விஷயங்களை செய்தா பொதுமக்கள் என்ன செய்வாங்க? இதெல்லாம் என்னது சொல்கிறது, எங்கே போய் முடிய போதும். கிட்ட வந்துட்டோம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. சரி பரவாயில்ல ஓடுங்க. ஈஸியாக இருக்கும். என்ன ஃபாலோ பண்ணுறது? என்ன ஃபாலோ பண்ணுறது? ஃபாலோ பண்ணுறது அப்படின்லாம் இல்லை. இதுவும் நெருப்போட்டம் ஓடுது. இதுவும் நெருப்போட்டம் ஓடுது. சரியான சாப்பிட்டா இருக்கு ப்ரோ.
முதல்ல சொன்னாதான் கோடைக்கு கொழும்புலேருந்து வந்தேன். ஓ அது அதே 3 வருஷம் ஆயிட்டுனே. அதே மாதிரி பேர் இருக்கு. நீங்க முன்னுக்கு போக நான் பின்னுக்கு வரேன். சரிங்க வலிக்கிடுவோம். இங்கே அப்படியே பைக்கை மாற்றிட்டு வலிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஜெசிபுரம் பார்த்தீங்கன்னா கூட பைக்கை ஓடுங்க. அவர் முன்னுக்கு போகாமல் போயிட்டு இருந்தார். நானும் அந்தளவு சில ஸ்பீடாக ஓடிக்கலாம் போயிட்டுது. இப்போ அப்படியே மிகுந்தலையால் போய் தான் போக வேண்டி இருக்குது. கவரணைக்கு போகிற ரோட் கிட்டத்தட்ட வந்துடுது. ஸோ இந்த இடத்துல திரும்பி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ அரஸ்டின் ப்ரோவோட வந்து எங்கே சிகிரியா போய் கொண்டு இருக்கிறோம். காயல் நைட் ரித்திகளில் நிப்பாட்டிடும். ப்ரோ வந்து குடும்பஸ்தனானோன்னா பைக் வந்து ஸ்லோவாக வர்றார். சில வேலை மனைவி சொல்லி அனுப்பினா தெரியல, என்னதான் எனக்கு இந்த விலங்கையில். இதுலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40 நிமிஷத்தில் நாங்கள் சிகிரியாக போயிடும். இந்த ரித்திகளை மலையை காட்டணும் ப்ரோ. அப்படி இருக்குது, அவ்வளோ அந்த விடியப்புறம் வந்தாலும் எந்த சீசன் வந்தாலுமே அப்படி பனி மூடி இருக்கும். அது எப்படின்றதான் தெரியல. இப்போ ப்ரோ உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுவேன். இடத்துல நான் பைக்கை நிப்பாட்டிட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா ரித்திகளை மவுண்டைன். ஸோ இந்த இடத்துல வரலாறுகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் ஏற்கனவே 2 தரம் போயிருக்கிறேன். நம்ம ஜெசிபுரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 தரம் போய்க்கிறதா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பனிமூண்டமாகவே இருக்குது. அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே மேலே அந்த இடத்துல குளிர்ச்சி தான் இங்கேயும் குளிர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு காமனத்தியெல்லாம் மெனக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வெளிக்கிட போகிறோம். இங்கேருந்து பழமையாக நாங்கள் இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா பச்சை பசங்கன்னு இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கோடை காலம்ன்றதால இந்த இடத்துல வெள்ளாமையெல்லாம் செய்யலை. அந்த மலையிற மேல் பக்கம் பாருங்கள் எவ்வளோ அந்த பனி மூட்டமாக இருக்குன்னு சொல்லி. ரித்திகலா மவுண்டைன் அதுக்கு போகிற வழி பக்கத்தில் வரேன்ட்டு நினைக்கிறேன். ரித்திகலா மவுண்டனுக்கு அந்த போகிற ஒரு வழி ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து சிகிரியா போகிறதுக்கு. இப்போ கவரணைக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் அப்படியே நேராக போன்று நினைக்கிறேன். இது மெயின் ரோட்டு. ஸோ இந்த வழியாக போய் இங்கேருந்து தான் அப்படியே அந்த சிகிரியா போகிற அந்த ரோட்டுக்கு ஏற வேண்டியிருக்கும். ஸோ வலப்பக்கம். ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் போக வேணும். ரோட் பார்த்திங்கன்னா சும்மா வாட்டிவாக இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வழி சும்மா அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ நானும் ஜெசிபுரம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ நானும் ஜெசிபுரம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சேர்ந்து ஒரு ரைடு போகணுன்னு சொன்னால் இந்த ஒரு சிகிரியா போன ஒரு ரைடு தான். நானும் ஜெசிபுரம் ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சிந்துன்னு சொல்லி. ஸோ 3 டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைம்லாம் போனோம். கிட்டத்தட்ட அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக போயிட்டுது. அந்த ஒரு வீடியோ கிளிப் இல்லாட்டி அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளேயும் இல்லாமல் செய்கிறாங்க. நீ பாருங்களேன். நாங்கள் சிகிரியா கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சஃபாரி வாகனம் ஒன்று நிற்கி. சஃபாரி போகிற மாதிரி மகேந்திரா பொலிரோ வந்து மோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் போயிட்டு தான் நாங்கள் பார்த்து அவருக்கு கால் பண்ணணும். ஜெகதீஷ் அண்ணாவுக்கு ராயல் 92 ரைடர்ஸ் ஜெகதீஷ் அண்ணா. அவருக்கு கால் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சிகிரியாவோட வியூ தெரியுது அப்படியே. அதுக்கு முன்னுக்கு பாருங்கள் பிதுராங்கல் ரோக் இருக்குது. ஸோ பிதுராங்கலைக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த வழி தான். ஸோ சிகிரியா அங்கே இருக்குது. அதே மாதிரி சிகிரியா அங்கே இருக்குது. அதே மாதிரி பிதுராங்கல் ரோக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடம் மறைவாக இருக்குது. ஸோ இந்த பிதுராங்கல் ரோக் பார்த்திங்கன்னு சொன்னால் சிகிரியாவோட வியூ வந்து ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிதுராங்குளம் அந்த ரோக்குக்கு மேலே ஏறிட்டு பார்க்கும்போது சிகிரியாவோட வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும். பிதுராங்குளம் வில்லாஸ். இப்போ நாங்கள் சிகிரியா கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே வலப்பாக்கம் போனால் அந்த சிகிரியா போகிற அந்த வழி ஒன்று வருது. போனா லேக்
சிகரியா என்ட்ரன்ஸு கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டாக. அதே மாதிரி இதில் முன்னுக்கு பாருங்கள் யானை ரைடு, எலிஃபெண்ட் ரைடு செய்கிறாங்க. என்னென்னு சொல்லி விளாங்கலை. சிகிரியா அண்ணன் நினைக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதான் காட்டு லொக்கேஷன். இந்த வணக்கம் சுகமா இருக்கணும். ஆமா மாறிட்டாரு, ஆள் குண்டாயி. ஆமா குண்டு இல்ல. எப்படி இருக்கீங்க? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரைடர்ஸ் இலங்கையில வந்து ரைடர்ஸை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியா? ஆமா, அரிதான விஷயம். ஏன் எல்லாம் பைக்கில் அதுவும் அந்த சிங்கள சைடில் உள்ள செய்கிறாங்க, தமிழ் சைடில் சரியாக குறைவு. சரியா, ரொம்ப இப்படி சேர்ந்து செய்கிறலாம் குறைவு. குழப்ப பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி வெட்டியா இல்லை. இந்த அவரு அண்ணையா வாங்க. வணக்கம் இதுதான் அண்ணையா. வணக்கம். அவர் வீடியோவில் வரமாட்டார், அவர் பொண்ணு பார்க்குறது. அப்படியா? அண்ணா பேர் என்ன? செந்தில் அண்ணே. உங்களோட பேர்? சேகர். அண்ணையா சேகர். இது இது அங்கே வாங்கிட்டது. இங்கே வந்து 33,000 ரூபா. அங்கே ஒரு பிளாக் ஆக்செப்ட் தானே வாங்க. அது கொஞ்சம் டிசைன் வந்து எம்டி. அது குடல்ல பார்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. பொனியெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ ஆயில் அடிக்கக்கூடாதுல. பம்பர் அப்படி இல்லை, நானா செய்தது. செஞ்சது ஆனால் கொஞ்சம் சொதப்பிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும். கொஞ்சம் இதை அடித்து போட்டு அப்படி இப்படி ஆகுற மாதிரி கொஞ்சம் கால் வழியை குத்திடும் ப்ரோ. அது கொஞ்சம் கால் கையில் கீறுற அளவுக்கு இருக்குது. அதுக்கு சேஃப்டி, பைக்கில் தான் சேஃப்டி. சேஃப்டி தான். பார்த்தீங்களா கீரை இங்கெல்லாம் வந்து புது வண்டி வாங்குறதுங்கிறது ஒரு குதிரை கொம்பாங்க. இப்போ அண்ணா வந்து பைக்கை எடுத்துட்டாரு. 25 லட்சம் வருதான். சும்மா நம்மளா? ஓ,